இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாரு. பரவாயில்ல, நான் சும்மா தானே இருக்கேன், நான் ஹெல்ப் பண்றேன். சும்மா நிக்கிறதுக்கு பதிலா உனக்கு ஹெல்ப் பண்றதுல தப்பே இல்ல. இதெல்லாம் நீ எதுக்கு எடுக்கற? பரவாயில்ல, இங்க இல்ல, இருக்கட்டும். நான் தான் இருக்கல, உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப் தானே இல்ல இல்ல, வேண்டாம் ரிஷி, பரவாயில்ல விடு ரிஷி. ரிஷி, என்ன இது? எதுக்காக நீ இப்படி பண்ண? யாராவது Dress இப்படி அடுக்குவாங்களா? நீ எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்ட ரிஷி. இப்ப பாரு, இப்ப நான் எல்லாத்தையும் மறுபடியும் அடுக்கி வைக்க வேண்டியதா இருக்கு. என்ன ரிஷி நீ? ரிஷி, நடிக்காத. நடிக்கிறேன்னு அப்பட்டமா தெரியுது. அண்ட் நீ ஏன் இப்படி பண்றன்னு எனக்கு தெரியும். உனக்கு எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல, அதனால தான் இப்படி எல்லாம் பண்றல. அதான் உனக்கே தெரியுதுல, அப்புறம் டாபிக்க விட வேண்டியதானே? சோ டாபிக்கா விட்டுறலாம். டாபிக்கா முடிச்சிடலாம். உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல, அப்படிதானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எங்க இருந்து போறேன். ஒருவேளை உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா அப்ப கேட்க எனக்கும் விருப்பம் இல்ல. உன்னோட பதில் உன்கிட்டயே இருக்கட்டும். சாரி ரிஷி, ஆனா இத பத்தி நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன் அப்படின்னு நீ உன் வாயால சொன்ன. நானும் அதையே தான் சொல்ல விரும்புறேன். ரிஷி அண்ட் லக்ஷ்மி, ஐ ஸ்வேர் நானும் இதையே தான் யோசிக்கிறேன். லக்ஷ்மி அப்படியே ரிஷிய மடக்கி வச்சிருக்கா. அவளை விட்டுட்டு அவனால விலகவே முடியாது. இவங்க கல்யாணம் முடிஞ்ச அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், ஏன் இந்த விரதம் முடியும் போது கூட பாத்தீங்கல்ல, அதோட அந்த மலிஷ்கா அவளாலையும் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அவ எதை பண்ணாலுமே அவளும் லக்ஷ்மி முன்னாடி ஃபெயில் ஆயிடுறா. அப்புறம் அந்த பல்வேந்தர், அவனும் பிக்சர்ல வந்துட்டான். எனக்கு என்ன பயம்னா, அவன் வந்ததால நம்ம ஃபேமிலி பேர் கெட்டுடக்கூடாது. எப்ப அவன் லக்ஷ்மியை கிட்னாப் பண்ணானோ அப்ப லக்ஷ்மி நம்ம மருமகளா இருந்தா. அண்ணி நாம அதை ஏத்துக்கலான மொத்த உலகமும் அதை ஏத்துக்குச்சு. லக்ஷ்மி வந்து ஒபராய் ஃபேமிலியோட மருமக. அண்ணி வேற ஏதாவது தலைகீழா நடந்ததுன்னா அப்போ நம்ம ஃபேமிலி தான் கெட்டு போகும். என்ன சொல்ல வரையோ அதை தெளிவா சொல்லு கரிஷ்மா. அண்ணி ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல ஆசைப்படுறேன். லக்ஷ்மி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விரட்டி ஆகணும். ரிஷி, நீ எப்ப வந்த? நீ உன்னோட போரிங் வேலையை பண்ணும்போதே வந்துட்ட. நீ உலகத்தையே மறந்துட்டியே, அப்பவே சைலண்டா உள்ள வந்துட்ட. ஆனா நீ எதுக்காக வந்த? நீ தான் என்னோட பதில கேட்க விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டல, அந்த பதில என்கிட்டே வச்சுக்கோ சொன்ன. உன்னோட பதில் உன்கிட்டயே இருக்கட்டும். ஆனா ப்ளீஸ் கொஞ்சமாவது சொல்லலாம்ல. அது என்னன்னா, அது ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் பதில் சொல்ல. எங்க பாரு, நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்ல, அப்ப நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ல, ப்ளீஸ். என்ன ரிஷி, நீ எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் பிடிவாதமா? நீ தான் பிடிவாதம் பிடிக்கிற. நீ முதல்ல இங்க இருந்து போ. ரிஷி, என்ன ரிஷி? நீ என்ன பண்ண படிக்க? ரெண்டாவது வாட்டி நான் உனக்கு இடிக்க விட மாட்டேன். முடியாது. சொன்னா கேளு ரிஷி. நில்லு ரிஷி. போதும், நிறுத்து. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல காலை போட்டு மிதிச்சேன், அதுக்கப்புறம் சாரி சொல்லிருக்கணும். ஆனா நீ தான் சாரி சொல்லவே இல்லையே. அதுக்கும் மேல கருப்பு நாய் வந்து கடிக்குமா? வந்து கடிக்கட்டுமே. என்ன இல்ல, உன்னை மட்டும் தான் அந்த நாய் கடிக்கும். என்ன மட்டும் கடிக்காது, உன்னையும் சேர்த்து தான் கடிக்கும். ஏன்னா நீயும் தான் முட்டி இருக்க. எப்படி கடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். அண்ட் எங்க ஏரியால பெருசா நாயெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. சோ கடிக்க வாய்ப்பே இல்ல. எந்த நாயும் கடிக்காது. அது எப்போ கடிக்குமோ அப்பதான் நம்ம ஏரியால நாய் இருக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும். மறுபடியும் மட்டும் நம்ம முட்டைக்கலனா அப்புறம் நாய் வந்து நம்மள கடிச்சிரும் ரிஷி. சொன்ன கேளு. வா வா வா. ஒரு கண்டிஷன். ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் மறுபடியும் நான் தலைய முட்டிப்பேன். எனக்கு பதில் சொல்லு. கிச்சன்ல இருந்து எதுக்காக நீ கிளம்பி வந்த? முதல்ல சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் முட்டிக்கலாம். ரிஷி, எதுக்காக பிடிவாதம் பிடிக்கிற? அப்ப நீ ஏன் அடம் பிடிக்கிற? ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கேக்குறேன். நீ என்னோட பேச்ச கேட்கவே மாட்டியா? அதுக்கு இவ்ளோ பெருசா பேசிக்கிட்டே இருக்க. இந்த சின்ன விஷயத்தை கேட்க மாட்டியா? இல்ல சொல்லு. என்னால முடியல, சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சாகணும். கமான், சீக்கிரமா சொல்லு. நீ தானே சொன்ன நீ என்னவன்னு. எனக்கு மட்டும் சொந்தமானவன். எனக்கு உன் மேல ரொம்ப அன்பு இருக்கு. உனக்கு என் மேல அதிக உரிமை இருக்கு. இந்த உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஒருவேளை மலிஷ்கா என்னுடைய இந்த உரிமையை பறிக்கணும்னு நினைச்சானா, நான்லாம் அவளை விட்டு வைக்கவே மாட்டேன். அவளை காணாம பண்ணிடுவேன்.
ஹவு டேர், எவ்வளோ தைரியம் இவளுக்கு. நான் யாருங்கிறத இவளுக்கு காட்டுறேன். நோ நோ வெயிட், இப்படி இல்லை. இவ கூட ஏதாவது ஒன்று நடக்கணும். இவளோட தகுதி என்னங்கிறது இவளுக்கு லைஃப் லாங் தெரியணும். என்ன, நான் உனக்காக போராடும் போது உனக்காக உரிமையை காட்டும் போது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன. ஒண்ணும் இல்ல, இது அப்படியே விட்டுரு. ஓ காட், எவ்வளோ திமிரு. அப்ப இதான் ரியல் லக்ஷ்மியா? அப்பாவி மாதிரி நடிச்சு ஏமாத்துறா. ஆனா உள்ளுக்குள்ள பாரு, பயங்கரமா எல்லா திருட்டுத்தனமும் நடக்குது. என்ன சொன்னா, மலிஷ்காவை காணாம பண்ணிடுவாளா? இடியட். ஹலோ மலிஷ்கா, உனக்கு தான் கால் பண்றதா இருந்தேன். நான் சொன்ன நம்ப மாட்டேன், இங்க ஒரு விஷயம் நடந்தது. நான் ரிஷி அண்ணன் ரூம் சைடா போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த பட்டிக்காடு அந்த லக்ஷ்மி இருக்கால, அவ சொல்றா நீ ரிஷி அண்ணாவை டச் பண்ண பார்த்தானா உன்னை காணாம பண்ணிடுவாளாம். இத நீ நம்புறியா? என்ன இது? இதான் உன்னோட பிரசன்டேஷனா? ஏன் ஏதாவது தப்பா ஆயிடுச்சா என்ன? இதுல எது சரியா இருக்கு? எல்லாமே தப்பா தான் இருக்கு. உனக்கு ஏன் அவ்வளவு அவசரம்? நான் உனக்கு ஒவ்வொரு டீடைலையும் ரொம்ப தெளிவா சொன்னதா இல்லையா? ஆனா அதுக்கப்புறமும் நீ இப்படி பண்ணிருக்க. நான் வெரி சாரி ரிஷி ப்ரோ, நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் முதல் தடவை பண்றல, நான் சீக்கிரமே எப்ப கத்துப்பா ஆயுஷ்? கோடி கணக்கில் நஷ்டம் ஆனதுக்கு அப்புறமா கத்துப்பியா? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எவ்வளவு முக்கியமான பிரசன்டேஷன் உனக்கே தெரியும்ல. நாம இந்த டீலை சைன் பண்ண போறோம். இதை வச்சுதான் நம்ம டீலை முடிக்கணும். அதுக்கு நான் இதை காட்ட முடியுமா? ரிஷி, ரிஷி எதுக்காக நீ இப்போ இப்படி கோவப்படுற? அதுதான் அவன் கத்துக்கிறேன்னு சொல்றான்ல, அப்புறம் லட்சுமி என்ன? ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீ அவனுக்கு பரிஞ்செல்லாம் பேச வராத. எப்பதான் கத்துப்பா? எப்ப பார்த்தாலும் கிண்டல் கேலியா பேசிக்கிட்ட. மத்த இடத்துல உனக்கு மூளை வேலை செய்யாதுல்ல? ஆயுஷ், இந்த பிரசன்டேஷனை நாளைக்கு காட்டணும். எப்படி காட்டுறது? இந்த மிஸ்டேக்ஸ் நான் தானே கரெக்ட் பண்ணணும், நான் தானே பண்ணணும். ஒரு வேலையை உருப்படியா செய்ய தெரியாத நான் கிண்டல் மட்டும் பண்ணுவேன். ரிஷி, உன்னெல்லாம் என்ன ஆச்சு? ஐ எம் ஷூர் ஆயுஷால நிச்சயம் முடியும். நைட்டெல்லாம் உட்காந்து அவன் பண்ணிடுவான். இவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிட்டான். இதுக்கு மேலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த வேலையை கெடுத்து வச்சிருக்கான். ஆக்சுவலி இது உன்னோட தப்பு இல்ல. அண்ட் இதை நீ பண்ணவும் வேண்டாம். தப்பு பண்ணது நான் தான். இவ்வளவு பெரிய பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சல. இதே மலிஷ்கா இருந்திருந்தா ஒரு தப்பு நடந்திருக்காது. எல்லாத்தையும் ப்ராப்பரா முடிச்சிருப்பான். கம்ப்ளைண்ட் பண்ண எதுவும் இருந்திருக்காது. ரிஷி, ரிஷி, ரிஷி நில்லு. என்ன உனக்கு? ஏன்னா நீ ஆயுஷ் கிட்ட போய் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? தம்பி கிட்ட போய் யாராவது இப்படி எல்லாம் பேசுவாங்களா? எல்லா நேரமும் அவன் கூடவே இருக்கான். எப்பவுமே உனக்கு அவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன, உன் மேல மரியாதை வச்சிருக்கான். சரி, அவனுக்கு இது வரலனா அவனே அதை கத்துப்பான். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு. பேசி முடிச்சிட்டியா? லக்ஷ்மி, ஃபார் காட் சேக் ஆயுஷ்க்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்து ப்ளீஸ். எப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. ஆனா இன்னைக்கு அவன் பண்ணது பெரிய தப்பு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். அவனுக்கு நான் எல்லா டீடைல்ஸையும் கொடுத்திருந்தேன். அப்படி இருந்து சொதப்பி இருக்கான். எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு ஐடியா கூட இருக்காது லட்சுமி. கோடி கணக்குல நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இப்ப ஃபுல் நைட் உட்கார்ந்து நான் தான் பார்த்தாகணும். ஆயுஷ் பண்ண தப்பை இப்ப நான் சரி பண்ணணும்.